Hey, hi. I'm Dr. Pradeep from SNSB Spine. So I'm just here to speak about how to write a design patent, and how to file a design patent, and how to submit an FER for a design patent in a live demo. Because நீங்க கேட்டுக்கலாம் ஏன் சார் இதே சொல்றீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். வீடியோ பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா I received a comment that இல்ல இந்த எங்களுக்கு ஓகே நீங்க பேசுனதெல்லாம் ஓகே பட் அதே ஒரு டெமோவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு I received a feedback. Why I thought okay, why don't I do a demo for this using screen share பண்ணி நம்மளுடைய Zoomல why don't we give a try அப்படின்னு ஒரு ஆப்ஷன். So I thought I can do it. So அதனால I'm going to tell you people like have to draft a design patent first, then have to apply it through online. அப்புறம் அந்த ஆன்லைன்ல பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஹர்டல்ஸ் இருக்கும் எப்படியெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு லைவ் டெமோ. அது கூட have to write an FER. FER means first examination report. அது எப்படி நம்ம ஃபைல் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றதையும் I wish to share here. So I'll share my screen now. Let's see. Okay, so uh, so this is the patient shifter அப்படின்னு வந்து we made a design. We made a design for SNS Allied Health Sciences அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ அவங்களுக்கு we supported for them for this design, and we got granted for this design also. So when we write a design patent, so அதில் வந்து பார்த்தீங்கன்னா you can see here this is the title in the sense இது என்ன அப்படின்னா representation sheet or design documentக்கு we tell the document name as a representation sheet. ஸோ அதுக்கு அடுத்த லைன்ல யூ கேன் சி பேஷண்ட் ஷிஃப்டர் அப்படின்னா நம்ம பண்ணியிருக்க டிசைன் உடைய டைட்டில். ஓகே, ஸோ ஏன் சார் இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அது இங்கே தான் இருக்கணும். ரெப்ரசன்டேஷன் ஷீட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேஜில் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். செகண்ட் அடுத்த லைனில் பேஷண்ட் ஷிஃப்டர்னு அந்த டைட்டில் இருக்கணும். ஸோ இது ப்ரொசீஜர். அதே போல you can see in the top left corner name of the applicants. So அது இங்க name of the applicants இங்க தான் இருக்கணும். number of sheets 4 ன்னு வச்சிருப்பேன், sheet number 01 ன்னு வச்சிருப்பேன். அப்படின்னா என்னன்னா total number of sheets எத்தனை, இந்த டிசைன் டிராயிங்க நம்ம எத்தனை ஷீட்ஸா காமிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கான நம்பர் தான் 04 அப்படின்றது. அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஷீட் அப்படின்றதுனால இது ஷீட் நம்பர் 1 அப்படின்றது. ஓகே, இது பேசிக். ரெண்டாவது, எந்த ஒரு ப்ராடக்டையும் தான் டிசைனை நம்ம அப்ளை பண்றோம். அப்போ அந்த டிசைன் எப்படி இருக்கணும், அதோடைய வியூஸை நம்ம டிஃபால்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ பேட்டன்டோடைய டிராஃப்டிங் புக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா we can clearly understand. அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஃப்ரண்ட் வியூ இருக்கணும், டாப் வியூ இருக்கணும், ரியர் வியூ இருக்கணும், தென் சைட் வியூஸ் இருக்கணும், பாட்டம் வியூ இருக்கணும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கிவ் தி பர்ஸ்பெக்டிவ் வியூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பர்ஸ்பெக்டிவ் வியூ சொல்லியிருப்பேன். பர்ஸ்பெக்டிவ் வியூ இஸ் நத்திங் பட் காமன் மேன் தன்னுடைய விஷுவல்ஸில் பார்க்கும்போது அந்த வியூஸ் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்ன்றது அவன் ஃபீல் பண்ணணும். அதுதான் பர்ஸ்பெக்டிவ் வியூ. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வியூ ஒரு டிசைன் டாக்குமெண்ட்டுக்கு. ஒரு டிசைன் பேட்டன்ட்டை நம்ம கிராண்ட் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் இஷ்யூ அதுதான். ஓகே, ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிளைம் எழுதியிருப்பேன். இந்த 4 கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த காமன் கிளைம் ஸ்டேட்மெண்ட் விச் ஹாஸ் டு பி டன் ஃபார் ஆல் தி டிசைன் பேட்டன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாவல்ட்டி ரிசைட்ஸ் இன் த ஷேப் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி டைட்டில். அந்த டைட்டில் என்ன, பேஷண்ட் ஷிஃப்டர் ஆஸ் இல்லஸ்ட்ரேட்டட். இதில் ஒன்றும் இல்லைங்க, இதோட பெயிண்ட் கலர் நான் கிளைம் எடுக்க மாட்டேன். இதோட வந்து ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி மோட் ஆஃப் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் இந்த கிளைம் எடுத்துக்க மாட்டேன். இது என்னுடைய முழுக்க என்னுடைய ஐடியா, என்னுடைய யோசனை அப்படின்றதுக்கான ஒரு அத்தாச்சி, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த டேட், எந்த டேட்ல நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்னு. அதே போல ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரும் போட்டிருப்பேன், அது கீழே நேம் எழுதியிருப்பேன். கண்டிப்பா யாருடைய கையெழுத்து, அந்த கையெழுத்து யாருது அப்படின்றதுக்கான நேமை நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக் ரெக்குவயர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த டிராஃப்ட்ல ஒரு சின்ன தப்பு இருக்கு. இந்த ரெப்ரசன்டேஷன் ஷீட் அப்படின்றது இங்க வரக்கூடாது, பட் நாங்கள் போட்டுட்டோம். பட் ஸ்டில் இட் இஸ் பீன் கிராண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் எழுதியிருப்பேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் எத்தனை போட்டிருக்கேன், 4 போட்டிருப்பேன். இது வந்து இங்கேயும் 4 தான் போட்டிருப்பேன், பட் ஷீட் நம்பர் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அது ஷீட் நம்பர் 1, இது ஷீட் நம்பர் 2. எப்படி நம்ம பேஜ் நம்பர் போடுறோமோ அந்த மாதிரி அது பேஜ் நம்பர் 1, இது பேஜ் நம்பர் 2. அப்புறம் அதோட டிராயிங் என்ன வியூ, சைட் வியூனா சைட் வியூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த நாவல்ட்டி ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் டு பி
maintained has to be written in all the papers, in all the documents. அது எழுதாம இருக்கவே கூடாது. சிக்னேச்சரும் அப்படிதான், எல்லா பேஜ்லயும் கண்டிப்பா சைன் பண்ணிருக்கணும், எல்லா பேஜ்லயும் டேட் மென்ஷன் பண்ணிருக்கணும். அது அப்புறம் இதோட ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த பேஷண்ட் ஷிஃப்டர்ன்ற இந்த டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான வியூ நீங்க பாத்தீங்கன்னா கீழே, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பாத்தீங்கன்னா கீழே அந்த நாவல்டி ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பேன். அதே போல மேல இருந்து பார்க்கும்போது இந்த பேஷண்ட் ஷிஃப்டர், இந்த டிராயிங் எப்படி இருக்கும், இந்த 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 ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாரும் எல்லா பேட்டன்ட்டும் எல்லா டிசைனுக்கும் கேட்க மாட்டாங்க. பட் ஸ்டில் நமக்கு நம்ம கால்கட்டால இருக்க டிசைன் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு இந்த டிசைன் புரியல அப்படின்னா அவங்க எஃப்இஆர்ல நம்மளை கேட்பாங்க, இந்த ப்ராடக்டோடைய யூஸ் என்ன, இந்த ப்ராடக்ட் எதுக்காக நீங்க டிசைன் பண்ணீங்க, இந்த டிசைன் எப்படி எல்லாம் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தா மட்டும்தான் எங்களால் இதை அப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ஒன்று. இதுதான் முக்கியமான விஷயம். இது ஜென்ரலா கேட்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இப்போ இந்த பேஷண்ட் ஷிஃப்டர்ன்றது எல்லாத்துக்கும் காமனா புரியும். பட் அதுவே நம்ம வேற ஒரு இனோவேட்டிவான ஒரு டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டிசைனுக்கான ஸ்பெஷலைசேஷன் என்ன, எதுக்காக இந்த டிசைன் பண்ணியிருக்கோம், இந்த டிசைன்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த டிசைன்ல என்ன இனோவேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அந்த டிசைன் நமக்கு கிராண்ட் ஆகும். இல்லைன்னா இட் வில் பி அகைன் அ நார்மல் டிசைன் ஆஸ் அ டாக்குமெண்ட். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ்ல கணக்கு காட்டக்கூடாது, அதுல கணக்கு வராது. ரெப்ரசன்டேஷன் ஷீட்ல டிராயிங் எத்தனை பேஜ்ல இருக்கோ அது மட்டும்தான் இந்த நம்பர் ஆஃப் ஷீட்ஸ்ல வரணும். வேற இந்த இது இந்த இந்த ரெப்ரசன்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு எத்தனாவது ஷீட் நம்பரும் சொல்லக்கூடாது. இதை நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ்லயும் ஆட் பண்ணவே கூடாது கண்டிப்பா. ஓகே, ஸோ இதுலயும் நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், இது எதுக்காக நம்ம இந்த டிசைன் நம்ம யூஸ் பண்றோம், என்ன என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த டிசைன்ல அப்படின்றத, என்ன மெட்டீரியல் வரைக்கும் நம்ம இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா we will be considered, the design will be considered and it will be taken for கிராண்ட் பண்றது கொடுப்பாங்க. டிசைன் பேட்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தான், ஒன்னு அப்ளை பண்றோம், இன்னொன்னு நமக்கு கிராண்ட் ஆயிடும். இந்த ஹோல்ட் பண்ணிட்டு இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்றோம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. டிசைன் பேட்டன்ட்ல ஒரே ஒரு ஸ்டேஜ் தான், கிராண்டிங் ஸ்டேஜ் மட்டும்தான். நம்ம அந்த எஃப்இஆர் நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, அந்த எஃப்இஆர் நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம்னா we will be considered and it will be taken for granting stage. It will be taken for granting stage. So I hope I'm clear. I'll just brush up for 1 minute. So representation sheet அப்படின்றது சென்டர்ல இருக்கணும், அதுக்கு கீழே டைட்டில் இருக்கணும், அதுக்கு கீழே லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல நேம் ஆஃப் த அப்ளிகன்ஸ் இருக்கணும், ரைட் சைட் டாப் கார்னர்ல நம்பர் ஆஃப் ஷீட்ஸ், டோட்டல் என்ன ஷீட் நம்பர் இருக்கணும், அதுக்கு அடுத்தது டிராயிங் இருக்கணும், அந்த டிராயிங்கோட டைட்டில் இருக்கணும், பர்ஸ்பெக்டிவ் வியூ, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, பாட்டம் வியூ, ரியர் வியூ, சைடு வியூ அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன கிளைம் நம்ம எழுதுறோன்றத இந்த காமன் கிளைம் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி டன் ஃபார் ஆல் த ஷீட்ஸ். அதுக்கப்புறம் பாட்டம்ல லெஃப்ட் சைட் கார்னர்ல டேட் இருக்கணும், ரைட் சைட் கார்னர்ல சிக்னேச்சர்ஸ். That's it. So thank you. In the next video, I'll tell you how to file a design patent. Okay. Thank you so much.